தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த இலங்கையினுடைய மகா ஓய பிரதேசத்துக்கு உட்பட்ட நுவர்கல மலையை நோக்கி தான் 10 பேர் கொண்ட குழு நாங்கள் பயணிக்க போறோம். சுமார் 658 மீட்டர் உயரமான மலையில தான் பண்டைய கால மன்னனான சதாதிஸ்ஸ மன்னன் ராஜ்யம் இருந்திருக்கலாம் என சொல்லப்பட்டாலும் அதில் அதிகமான சான்றிதழ்கள் அழியப்பெற்றிருக்கு. ஆனால் அந்த காலத்து நீச்சல் தடாகம் இன்னுமே அந்த மலை உச்சியில காணப்படுதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. நாம அதைத்தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ போனவங்க வந்துட்டு மார்க் வச்சுக்கலாம், அம்புக்கு 2 போட்டு ஒரு கொப்படைச்சி. அப்போ வரவங்க அதை பார்த்துட்டு அந்த ரோட்டில் போகணும். இந்த இடத்துல யானை நிற்கின்னு சொல்கிறாங்க. காய்ஸ் இந்த இடத்துல யானை நிற்கி பாருங்க. இப்போ நான் போகிற இடம் வந்துட்டு இந்த தொங்கலுக்கு இது வந்துட்டு ஃபுல்லாக கிறிஸ்டல் மாதிரி இது பாருங்க. இந்த ஷேப் வந்துட்டு பாக்மி அந்த கொரோனா ஷேப் கிட்டக்கூடிய அந்த பூன்னு தானே இது பாக்மி மராக்கு சொல்லுவாங்க. பாக்மி பூன்னு சொல்லி முள்ளம் பண்ணிட்டு அந்த கூறு தானே இது. இதை நீங்கள் ப்ரோ எடுத்துகிட்டு போக சொல்லி தந்தார். நான் கேட்டேன் இது அப்படியே கொண்டு போக போகிறேன். போய் மெமரிஸ்க்கு வைக்க போனாலா காய்ஸ். இந்த இடத்துல யானையும் இவற்றில் எல்லாம் வந்துட்டு யானைகள் வந்து தண்ணி குடிச்சிட்டு போவாங்க. இதில் இந்த இடத்துல இருந்து தான் கிட்டத்தட்ட ரீசெண்டாக ஒருத்தர் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு விழுந்துன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்லிப் ஆகி விழுந்துன்னு சொல்கிறாங்க. அதால் வந்துட்டு இப்போ பெர்மிஷன் இல்லை இங்கே வாரத்துக்கு. ආය විල්ලද කොච්චර දුර යන්න ඕනද මේද? එතන ඉඳලා කිලෝමීටර 7ක් වගේ දුර ප්‍රමාණයක් තියෙනවා. කියන්නේ ළඟ පෙනුනට මංගු දාලා යනකොට කිලෝමීටර 7ක් වගේ වෙනවා. 7ක් වගේ වෙනවා. ඊට පස්සේ එතන ඉඳලා නගින්න ඕනේ. එතන ඉඳලා කන්ද නගිනවා. ඒ ඔක්කොම තමයි නගින්නේ. ඔක්කොම දෙක 7 කිලෝමීටර. අයගේ නම්බර් කියන්නේ එහෙම නම් කට්ටිය આવොත් 076යි 076යි 76යි 76යි 82යි 82යි 821 821 තාගල රැකෙන්න ඕනේ. මේ මම යන්නේ කන්න. இப்போ வந்துட்டு இந்த இடத்துல இருந்து இப்போ நாங்கள் போய் அருணகான்வில போக போகிறோம். இப்போ நான் இருக்கிற பிளேஸ் போகிறோம். இங்கேருந்து அருணகான்வில போயிட்டு சந்தீப்னு சொல்லி ஃப்ரெண்ட் ஒன்று இருக்கிறாரு. அவரை கூட்டிகிட்டு இன்னும் ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் பார் வந்துட்டு அவங்கள சேர்ந்து இந்த ஜேர்னி பண்ண போகிறோம். எல்லாருமே வந்துட்டு அறிமுகம் இல்லாதவங்க எல்லாமே வந்துட்டு நிறைய அதில் 9 பேர் மட்டும் இல்லை சிங்கள சகோதரர்கள். அதே போல் வந்துட்டு ஒரு முஸ்லீம் நண்பர் ஒருத்தர் வராரு. எனக்கு பழக்கம் இல்லை, அவங்களோட ஃப்ரெண்ட் ஒன்று தான். இப்போ எல்லாம் ஜாயிண்ட்டாக தான் நாங்கள் போக போகிறோம். எனக்கு வந்துட்டு சீரியஸாக தூக்கமே இல்லை. அடுத்த விஷயம் என்ன சொன்னால் வந்துட்டு இப்போ 2 டேஸாக தூங்கலை. இப்போ நேற்று வந்து கொழும்புலேருந்து வரக்குள்ள வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி இருக்கும். அதால் வந்துட்டு திருப்பி 6 o'clock எழும்பிட்டு அப்போ தான் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணினேன். ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் வந்துட்டு இப்போ காரில் போட்டுட்டு தான் நான் இப்போ இந்த இடத்துல இருந்து போக போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் அருணகான்வில போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மாரை மீட் பண்ணிவிட்டு அப்படி ஜெர்னியை கண்டினியூ பண்ணுவோம். அரேஞ்ச் பண்ணல, தூக்கி போட்டு வந்தேன் பேக்கில். இனித்தான் எல்லாத்தையும் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு தான் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்துட்டு MC ஸ்டுடியோன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் ஷாப் தான் இது. சாரி, ஃபோட்டோ ஸ்டுடியோ. இப்போ வந்துட்டு ஃபுல்லாக வாட்டர் பாட்டில்ஸ் எடுக்கணும் இன்றைக்கி. அதே மாதிரி சின்ன திங்ஸ் கொஞ்சம் இதை எடுத்துகிட்டு அப்படியே ஜேர்னி கண்டினியூ பண்ணோம். मैं वेना बना रहा हूँ लीटर का नुकसान ना हमारे ने बैच कर दे हम ओ मैं देखा कितनी देर अति मगी वो तो लीटर देते ना. हाँ देती हैं ना. तो मैंने ना होना किया बिस्किट गत्ता लेमन पत्ती है ना चॉकलेट मैं दी चॉकलेट है कुछ गमने chocolate lemon pop. Ini ngambil lah. Mega tu apa? Ini hari. Ini tahu? Ah, mega. Hari kau. Mega. Hari.
இப்போ வந்து என்னோட பிரேக்ஃபாஸ்ட். காய்ஸ் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு வந்துட்டு இது வந்துட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ். இங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் தான் வராது. சந்தீப் ப்ரோட வந்துட்டு ஃப்ரெண்ட், அதால் வந்து எங்களுக்கு ரேஞ்சர் இல்லாட்டி ஒரு நான் கைடு ஒன்று கூப்பிட்டு போகணும். அப்படி இல்லாமல் வந்துட்டு இப்போ வருது இதால் போயிடுவேன் எனக்கு. இல்லாட்டி முன்னு வைக்கவும் இல்லை இல்லாட்டி அது விசாரத்தை என்ன பண்ணுவாங்க அது சரி மெதுவாக முழுங்க. अरे नाव म्हणून ब्लॉक कर ना म्हणून कॅलूम कॅलूम ओके ஓகே அபி காய்ஸ் இந்த வெலங்கர மவுண்டன் தான் வந்துட்டு தானிகலன்னு சொல்கிற ஒரு மவுண்டன். அதாவது சொல்லுவாங்க பீட்டர்சாகுவால மவுண்டனே அது. அதாவது அந்த வேற்றுக்கிற வாசிகள் அந்த இது மாதிரி இருக்குது நிறைய எட் பண்ணுற பாரு ஃபோட்டோவில். இதுவும் வந்து ட்ரெக்கிங் பண்ணுவோம் நிறைய. நீ அம்மா சந்தி ஷேப்னே मेरे गाइड करने कौन है गाइड करने कहीं अन्य किया ना वहाँ गाइस இந்த ரோட பாருங்க வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சீரியஸாக வேறு லெவலில் இருக்குது. இதுக்கு அங்கெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாகவே மாதுருவை அந்த குளம் இருக்குது. அதாவது பெரிய டேம் ஒன்று இருக்குது. செம்ம அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு ஃபேமஸான மவுண்டன்ஸ் தான் இதெல்லாம். மேட் போனதுக்கே நீ டப்பா இல்லை எங்கிட்ட போனதுக்கே நீ துபாகலை bed bed the daddy guys it is a very level இது பாருங்க. அந்த ஏரியா நான் வந்து இல்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்மே பாரு பட்டல சாய் அசலே மாறு ஏங்க நான் சினிமேட்டிக் வீடியோ கண்டு போடுவாங்க guys வேற லெவல் இந்த பிளேஸ்னா. இப்போ நான் வந்துட்டு இந்த போன ரோட்ல அப்படியே நிப்பாட்டிட்டேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கு சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு. நான் ஸ்ரீலங்கா எவ்வளோ ட்ராவல் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு சீன்ஸ் கண்டு இல்லை. ட்ரோன் ஷாட்ஸில் பார்ப்போம். மிஸ்டர் சந்தீப் வந்துட்டு ஃப்ளை பண்ண போகிறாரு. என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ யூடியூப் நான் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்ததில் வந்துட்டு அம்புலுவா நான் போய் தேர்ந்தேன். அப்போ அந்த டைம் வந்துட்டு எனக்கு கெஜெட்ஸ் இருக்கல. அப்போ ஃபோன் மட்டும் தான் 8+ இருந்துச்சு. அப்போ அந்த டைம் எங்கள் ஹெல்ப் பண்ணதெல்லாம் வந்துட்டு சந்தீப் இவர் தான். இவர்கிட்ட இருந்துச்சு வந்துட்டு அந்த மினி 2 ட்ரோன் உண்டு. அதே போல் இன்ஸ்டா X2 இருந்துச்சு. அதே போல் தான் நான் டிவைஸும் எடுத்தேன். அப்போ அந்த டைம் இவர்கிட்ட டிவைஸ் தான் நான் பாவிக்கிறேன் ஃபுல்லாகவே வ்ளாக் செய்கிறதுக்கு. இப்போ சேனல் போய் செட் ஆகிருக்கணும். சரி இது வேறு லெவல் கைஸ். இங்கே பாருங்கள் அந்த டிப்பர் வாடுறதுக்கும் அந்த ரோட்டில் வியூவை பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் அந்த வார ரோட்டே வந்துட்டு வேறு லெவல் வியூ. கட்டாயணி இந்த ஏரியாவுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு அம்பாறை யானை பாருங்க. இதெல்லாம் வந்துட்டு அம்பாறைக்கு போகிற ரோடு தானே. இது பெரிய ஒரு கல் மலை ஒன்று இருக்குது பாருங்கள். இதில் வந்து நிறைய அந்த அதாவது பௌத்த மக்கள் விஹார மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. ஒரு புத்த பிலிமை உண்டு. புத்த பிலிமை என்னது சைத்திய ஒரு இது ஒன்று இருக்குது. சிலை உண்டு. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஏரியா பாருங்கள். நிறைய அந்த மலைகள் இருக்குது. அதுவும் அழகான ஹைக்கிங் பண்ணக்கூடிய மலைகள் நிறைய இருக்குது இந்த ஏரியாவில். நான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அந்த ரோட்டில். கார் ட்ரைவ் பண்ணதுக்கு வேறு லெவல் கைஸ். இப்போ நான் இருக்கிற பிளேஸ் வந்துட்டு மஹாஓயே பெட்ரோல் சிட்டிக்கு தான் போகிறோம். பெட்ரோல் போகிறட்டு இது வந்துட்டு மஹாஓயே நல்ல பெரிய டவுன். லோக்கல் டவுன் அண்ணே. நான் ஆல்ரெடி டிஸ்டன்ஸுக்கு வந்துட்டேன். இப்போ நான் இருக்கிற இடம் வந்துட்டு அதில் போட்டுக்கிது பாருங்கள் போரப்போல மகாவித்யாலயன்னு சொல்லி இந்த ஸ்கூல் ஒன்று இருக்குது. இந்த போரப்போல மகாவித்யாலயத்துக்கு முன்னுக்கே பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ். அதோட இந்த ரோடில் நீங்கள் 1 கிலோமீட்டர் மட்டும் போனால் எங்களுக்கு நுவர்கலை கிட்ட போயிலும் ஆல்மோஸ்ட் வந்துட்டேன். அவங்களுக்கு நல்லா வந்துட்டு அந்த மஹாஓயே அந்த பெட்ரோல் சைடு அந்த டவுன் இருக்குது. டவுனில் வந்துட்டு லெஃப்ட்டுக்கு போட வரோம். நீங்கள் போட்டால் அந்த டேரெக்டாக அந்த ரோட்டில் வரக்குள்ளே இந்த ஸ்கூல் இருக்குது. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க.
இந்த போர்டு முன்னுக்கு இருக்கிற ரோடு போரப்புற ஸ்கூலுக்கு முன்னுக்கு இருக்கிற ரோட்டில் வந்துட்டு ரைட் எடுத்தோன்னைக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே எங்களுக்கு அந்த பிளேஸுக்கு போய்த்து கொள்ளையில் ரோடெல்லாம் வந்துட்டு வேறு லெவல் வியூ கரெக்டாக வந்து ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று எடுங்க அது பைக் ரைடு வரேன்னா வேறு லெவலில் இருக்கும் அது விஷயம் ஒன்று சொன்னால் ஈவினிங் ஆகினா ஒரு 3-4 மணியோட அலி என்ன பாரு துணட்டது துணமரம் ஹத்துறது 3-4 மணிக்கெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாகவே ஏன்னா ரோடுக்கு வந்துடுமாம் அதால் வந்துட்டு என்ன ஏலியா வாங்க அது கவனமாக அவதானமாக வாங்க நிறைய மிருகங்கள் வந்துட்டு இப்போ ரோடு க்ராஸ் ஆகும் அந்த விஷயம் இருக்குது மற்றபடிக்கு ரோடு வேறு லெவல் நிறைய மவுண்டன்ஸ் இருக்குது அன்றைக்கி வர வரல எல்லாமே வந்து எங்களுக்கு பார்த்துட்டு அப்படியே எங்களுக்கு வரையிலும் நல்ல வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இந்த இடத்துல வந்து 1 கிலோமீட்டர் போனோம் சார் அந்த ரோட்டில் போரப்புல ஸ்கூலுக்கு முன்னுக்கால இந்த ரோட்டில் 1 கிலோமீட்டர் போனால் வந்துட்டு எங்களை அந்த டிஸ்டன்ஸுக்கு போகலும் நூறுகால் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாகவே ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகுது இப்போ எங்கள் கேங் இன்னும் வரல பைக்கில் வந்துட்டு இருக்கிறாங்க செட் அப்படியோ வந்தோடனே தான் இந்த இடத்துல இருந்து அப்படி எல்லாரும் ஜாயிண்ட் ஆகிட்டு போக போகிறோம் கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருந்து 10 கிலோமீட்டர் போனால் மொத்தமாக வந்துட்டு அந்த கல்லுக்கு ஏறுறதுக்கு கல்லு கிட்ட போகிறதுக்கு 1 கிலோமீட்டர் மட்டும் போய் தினாக்கின வானத்தை நிப்பாட்டிட்டு அதுக்கு பிறகு வந்துட்டு நாங்கள் இப்போ ட்ரெக்கிங் இந்த இது சும்மா சின்ன ஹைக் ஒன்று இருக்குது ஹைக்னால் நடக்கணும் கொஞ்சம் தூரத்துக்கு பெரிய ஹைக் இல்லை அது முடிஞ்சதோட வந்துட்டு ஃபுல்லாக வந்து கல்லுக்கு மேலே ஏறுற சப்ஜெக்ட் இருக்குது நானும் போய்த்து இல்லை பாவம் போய்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ලස් අයනේ මේ ප්ලේස් එක නා අපි යනවා රෙහාර කන්දරනවා ඊට එහා පැත්තට කොතනද ලොකු මේ අපෙන් එතනද ඒක ඊට එහා පැත්තට அந்த கந்தைக்கு தான் போகணும் நான் மலைக்கு பா இந்த வியூவை பாருங்க வந்துட்டு வேற லெவலில் இருக்குது அது ட்ரை ஜோன் தானே அதோட வந்துட்டு இப்படி இடம் பார்த்து வேற லெவலில் இருக்குது அந்த பிளேஸில் தோணி அதோட குளம் அந்த புல்லெல்லாம் பாருங்க வந்துட்டு செம்மையாகுது එහාටම කපන්න බෑ நான் அந்த இடத்துல வந்துட்டு இப்போ போய்த்துட்டு காரை போட்டுருக்கு ஒரு இடத்துக்கு அதில் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்துட்டு நூறக்கல்லுன்னு சொல்லி லொக்கேஷன் கொடுத்தோன்னைக்கு வேற ஒரு பிளேஸ் ஒன்று வந்துட்டு காட்டினதில் போய் 2 நூறக்கல் இருக்குதாம் ஏக மூணு மாதம் மேක මහාඔය නూරගලනේ අනිත් එක சிறுபூர் இங்கேருந்து கிட்டத்தட்ட 75 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு போனதாலே இப்போ ஒரு 1.5 hour மட்டும் அவர் வாரத்துக்கு வெயிட் பண்ண வரும்னு நினைக்கிறேன் பாப்போம் என்ன நடக்குதுன்னு இப்போ இந்த இடத்துல தான் வாகனத்தை போடணும் நான் ரைட் கைஸ் ஆல்மோஸ்ட் ரெடி இப்போ எல்லோரும் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடியாக வருவாங்க கமாண்டோ கத்தி உண்டு பாருங்க எப்படி ஒரிஜினல் கமாண்டோ நைஃப் ஐயா கிட்ட ब्राज़ील ने මේක ඕපන් කරන්න පුළුවන් නේද අයියා? ඔකේ අතට දාන්න මේ ඔක්කොම මේ බිලි කට්ට ரைட் guys இதுதான் வந்துட்டு அந்த கத்தி இது வந்து இன்னொன்று கண்ட்ரிக்கிற அமெரிக்காண்ட ஒரு ஆர்மி ஆஃபீஸர் ஒன்று கிட்ட இருந்து இது வந்துட்டு கமாண்டோ யூஸ் பண்ண கத்திയാണ് இது කියලා අපිට යන්න බැරිකමකුත් නැහැනේ මේ දැන් මේ කතා කර කරත් දැන් පැයක් විතර හිටියනේ මෙතන තව පැයක් ඉඳලා අරු වෙනකන් ඒ ටික මේ හදාගමු හදාන කාලම යන් මෙතන ඒරාජුගේ රයිස් එක ගහමු நீச்சு சொன்ன எல்லாரும் பயப்பட்டாங்க வந்துட்டு அந்த குறிப்பிட்ட டைம் இருக்குது அந்த டைம் உள்ள வந்துட்டு போகணும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணியோட வந்துட்டு ஃபுல்லாகவே யானைகள் இருக்கும் அந்த இடத்துல கல்லுமலைக்கு மேலே யானைகள் வருமாம் அதை வந்து இந்த ஊரில் நிறைய கைட் இருக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு கைட் இருக்கிறான் அப்படி வந்தீங்கன்னா டெக்டர் ஹையர் பண்ணுறாங்களாம் ஒரு ஆளுக்கு வந்துட்டு 5000-6000 அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு இல்லை அந்த டெக்டருக்கு வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க
அதுபோல் அது வந்துட்டு அந்த மலைக்கு கிட்டே கொண்டு போவாங்க அந்த டிராக்டரில் கொண்டு போய் விட்டது அப்புறம் அங்கே சின்ன ட்ரெக் கொண்டு இது கிட்டத்தட்ட அந்த மலையோட உசரம் வந்துட்டு 300 மீட்டருக்கு மேலே உயரம்னு சொல்லி போட்டுருந்துச்சு. அப்போ அந்த மலையில் தான் ட்ரெக்கிங் பண்ணணும். அப்படி இல்லாட்டி இப்படி ஃப்ரெண்ட்ஸ் பண்ண நிறைய பேர் வாரீங்கன்னா இப்படி ஒரு இடத்துல பார்த்து நீங்கள் வாகனத்தை போட்டு அதுக்கு ஒரு சார்ஜஸ் ஒன்று நாங்கள் கொடுக்கணும். அவங்கள்ட்ட பேசி கொடுக்கலும் கொடுத்தது போகிறோம் எங்களுக்கு வந்துட்டு ட்ரெக் பண்ணிட்டு போயிடும். கிட்டத்தட்ட டோட்டலாக ஒரு 9 கிலோமீட்டர் மட்டும் போகணும்னு சொல்கிறாங்க. முன்னுக்கு இருந்தோம் அங்கே அந்த இடத்துலேருந்து. இப்போ இங்கேருந்து போனால் கிட்டத்தட்ட ஒரு 7-7.5 கிலோமீட்டர் மட்டும் இருக்குது. ஃபுல்லாக ஒரே ஸ்ட்ரைட்டாக இல்லை, மேடு பள்ளம் அப்படி இருக்குது. போனதுக்கு போகிறது தான் ஒரே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு மலையில் ஏறதுக்கான அந்த பிளேஸ் வரும். கூகுளில் சர்ச் பண்ண போகிற வந்துட்டு மகாஓயை வந்து சர்ச் பண்ணி அதில் வந்துட்டு நூறுகாலன் கொடுங்க. இல்லாட்டி சிரிப்புரன்னு சில இடம் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட 75 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இந்த பிளேஸ்லேருந்து. இப்போ அந்த இடத்துக்கு லொக்கேஷன் காட்டும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாகவே லொக்கேஷன் போட்டு இந்த இடத்துக்கு வாங்க. அந்த இடத்துல இருக்கிற கைடு இவரையும் வந்துட்டு உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணீங்கன்னா இவங்களோட வீட்டில் வந்துட்டு வாகனத்தை போடையிலும் வாகன தாண்ட சார்ஜஸ் கத்தினோද ஐயா දාන්න පුළුවන් අපේ ගෙදර දාන්න. දාන්නත් පුළුවන්. ගානක් තියනවද ඒකට? වාහන පාක් කරනකොට කිසිම ගාණක් නැහැ. ගානක් නැහැ. ගයිඩ් ගන්න යනවනම් ඉතින් මම මේ මුදලක් එහෙම බලාපොරොත්තු කරන්නේ නැහැ. ඉතින් මගේ අර දවසේ පඩිය තමයි මම බලාපොරොත්තු වෙන්නේ. මොකද දන්න පොඩි ගාණක්. ඒතකොට කොහොමද දවස පඩිය වෙන්නේ? ඒ කියන්නේ මම වැවේ යනවා රැයට වැවේ ගියාන් පස්සේ රුපියල් 3000ක් විතර මම හොයාගන්නවා. හොයාගන්නවා. පහුදා වැටි ගියාම 2500ක් විතර වෙනවා. ඒ ගියාන් පස්සේ දවස් දෙකක් මැඩරස් යාදුයි. ඒ කියන්නේ එකන් ගිහිල්ලා දවස් නවතලා ඉන්න ඕනේ. ඔව් රුපියල් 6000ක් 6-7,000ක් වගේ වෙයි. ගයිඩ් කරන්නනේ ගිහිල්ලා. ආය කැම්ප් ටෙන්ට් එහෙම ගන්න තියෙනවද මේ? එහෙම නැහැ. ඉතින් එන කට්ටිය අරන් එන්න ඕනේ. එනකට අරන් එන්න ඕනේ. ඉතින් කොච්චර දුර යන්න ඕනද මේද? මෙතන ඉඳලා කිලෝමීටර 7ක් වගේ දුර ප්‍රමාණයක් තියෙනවා. ඒ කියන්නේ ළඟ පෙනුනට වංගුදාල යනකොට කිලෝමීටර 7ක් වගේ වෙනවා. 7ක් වගේ වෙනවා. ඊට පස්සේ එතන ඉඳලා නගින්න ඕනේ. එතන ඉඳලා කන්ද උඩට නගිනවා. ඒ ඔක්කොම තමයි නගින්නේ. ඔක්කොම දෙක 7 කිලෝමීටර්. අයගේ නම්බර් කියන්නේ එහෙම නම් කට්ටිය ආවොත් 076යි 076යි 76යි 76යි 82යි 82යි 821 821 இப்போ சொல்ல டேப்னு சொன்னா வந்துட்டு இப்போ ரெண்டு வந்தால் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே போய்த்துட்டு நெக்ஸ்ட் டே தானே வருவாங்க. அப்போ போராட்டத்தோட வந்து 2 நாளைக்குரிய விட்டு அந்த தொழிலுக்குரிய காசு தவிர வந்துட்டு கைட் பண்ண எடுத்துக்கொள்கிறாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு 6000 ரூபாய் 700 ரூபாய் தான் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் வந்துட்டு இந்த இடத்துல ட்ரெக்கிங் பண்ணி போகணும். அதே போல் வந்துட்டு இவர் கூட்டு போய்த்தவங்களை எல்லாம் சேஃபாக வந்துட்டு காட்டுவார். கூட அலின்னு ஏதாய்யா අලි ඉන්න පොඩ්ඩක්. அதிகமான யானைகள் இருக்குதான் சொல்கிறாங்க. අලි ඔක්කොම මම ගහරවගෙන අරන් යන පුද්ගලයා. එහෙම ஓகே யானைகள் இருந்தால் அதை வந்துட்டு சேஃபாக அவர் வந்து கூப்பிட்டு போகிறாராம். ආය ටෙක්ටරකින් යන්න පුළුවන් කියලා කියනවා. ට්‍රේ ගෙනියන්න පුළුවන්. මේ ට්‍රැක්ටර් යනකොට රුපියල් 7,000ක් 8,000ක් එතනටම වාහන ගාස්තු ගෙවන්න වෙනවා. ஓகே ඊට වැඩි හොඳයි උදේ එනවා නම් ඒක මග අරවගෙන එතනට යන්න පුළුවන්. පයින් යන්න පුළුවන්. 7,000 විතර ට්‍රැක්ටර් එකට. ඔව් ට්‍රැක්ටර් යනවා. ඒකත් අර මොකද අර ගයිඩ් වශයෙන් මට අර රුපියල් 7,000ක් වෙනවා නම් ඒකත් පොඩි මුදලක් දාලා මට දෙනවා නම් ඒකත් මේ සෑල්ලුවක් වෙනවා. මොකද දැන් ට්‍රැක්ටර් එක රුපියල් 8,000ක් දෙන්න ඕනේ නැහැ. ඔව් මේ පයින් යන්න පුළුවන්කම තියෙන පාර හදලා තියෙන්නේ. පාර හදලා තියෙන්නේ. ඕකේ. මේ වෙන ආය බයික් එකෙත් යනවා නේ කට්ටිය. බයික් එකත් යනවා. ඔව් බයික් එකත් යනවා. හැබැයි අලි නිසා ටික පරිස්සම් වෙන්න ඕනේ. ඔව් අලි ඉතින් මග අරවගෙන යන්න ඕනේ. අලි ඉතින් අවුලක් නැහැ. අලි ට්‍රැක්ටර් ගියත් අලි එනවා. අලි පන්නවගෙන. හරි හරි මම நம்பர் එක දාලා තියෙනවා. එහෙම කට්ටිය එනවනම් ඔයා කන්ටැක්ට් කරේ. ஓகே இப்போ நம்பர் நான் போட்டுக்கிறேன் கீழே கரெக்டாக நீங்கள் வந்தீங்கன்னா இவர்கிட்ட பேசி வந்துட்டு உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க. கால் பண்ணிங்கன்னா வந்து நல்ல டிஸ்கவுண்ட் பண்ணி வந்துட்டு பெரிய ப்ராஃபிட் வச்சு செய்கிற அளவுக்குள்ள ஒரு சேஃபாக வந்துட்டு உங்களுக்கு கூட்டு போனேன். இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க தானே யானைகள் இருந்தால் வந்துட்டு பயப்பட தேவையில்லை. அப்படி இருந்தால் வந்துட்டு அதை சேஃபாக பார்த்து கூப்பிட்டு போவாங்களாம். கரெக்டாக வந்தால் நீங்கள் கைடு ஒன்று கூப்பிட்டே போங்க. அப்படி இல்லாட்டி இப்போ எங்களோட நாங்கள் போகிற வந்துட்டு எப்படி சொன்னால் எங்கள் இடத்துல வந்துட்டு வனஜீவின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே இருக்கிற ரேஞ்சர்னு சொல்லுவாங்க. அப்படி ஒருத்தர் தான் இருக்கிறாரு. இப்போ வந்துட்டு ஃபுல்லாகவே பெர்மிஷன் இல்லை அந்த மலைக்கு போகிறதுக்கு. ஒருத்தர் இறந்துருக்கிறாரு போய் ட்ரிங்க் பண்ணிவிட்டு விழுந்துன்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. அதால் வந்துட்டு இப்போ ஃபுல்லாகவே கேன்சல் பண்ணிக்குது. இப்போ இவர் வனஜீவின்றதால் இவர் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் பேசிட்டு பெர்மிஷன் எடுத்துகிட்டு தான் இப்போ அந்த இடத்துக்கு நாங்கள் போக போகிறோம். இந்த டீட்டெயில்ஸ் தேவைன்னு சொன்னால் என்னோட கான்டாக்ட் நம்பர் இது இன்ஸ்டா ஆகிது. அது மெசேஜ் போடுவோம். நான் ஃபுல்லாக போகிறேன். இப்போ இங்கேருந்து ஜீனி நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். என்ன நடந்ததுன்னா வந்துட்டு இப்போ அந்த ப்ரோ வர கார்லி வந்துட்டு இப்போ சாப்பாடு இங்கே சமைக்க போகிறாங்க. விறகு எல்லாமே எடுத்துகிட்டு போகிறோம் அந்த இடத்துக்கு. சீரியஸ் வந்துட்டு அந்த பிளானிங் இல்லாமல் அந்த சின்ன சேஞ்சஸ் வர எப்பயும் ட்ரிப்பில் நிறைய வந்துட்டு பிளான் பண்ண மாதிரி நடக்காது. நான் வந்துட்டு இப்போ எந்த ட்ரிப்பும் நான் வந்துட்டு நான் பிளான் பண்ணல. திடீர்னு செட் ஆகினதால வந்திருக்கிறேன். இதே நான் பிளான் பண்ணியிருந்தேன் வந்துட்டு என்ன சரி ப்ராப்ளம் கொண்டு வரும். இது வந்துட்டு ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணக்கூடிய செட் தான் இல்லை இருக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சமைக்கிறான். சமைக்க அரேஞ்ச் பண்ணிடலாம். பெரிய ஒரு புளிய மரம் உண்டு இந்த இடத்துல. Cooking Sandeep.
ரைட், விரைகளை கொடுப்போம். ඒක නෙමෙයි තාරුනේ. ஃபுல்லாக உடைச்சி போட்டுக்கிறாங்க. පොඩි ළමයි ආව දැන් ගෙවල් වලින් ගෙවන්න අඩිපුතු එක්ක. අයි ඉන්නද ළමයි ආව. දැන් ගෙවන්න. ඒ අමු මිරිස් ටික මොකේද දන්නේ? කාගාවත් දන්නේ නැහැ. මගේ. වගේද? තක්කාලි ඔන්නේ. අම්මිට උත්තර පොඩි රාස්තානක. மிளகாய் ஃப்ரெஷ்ஷாக வைப்பிக்கிறோம். நான் வந்துட்டு இப்போ கொண்டு போய் ஆக்க வைப்பீங்க. අපිට යන්න මැගී එකෙන් ස්පොන්සර් කරන්න ඕනද? இப்போ நான் வந்துட்டு ஃபுல்லாகவே இந்த இடத்துல கொத்துமி செஞ்சுட்டு இப்போ இதுக்கு மிக்ஸ் பண்ண போகிறோம். சொசேஜ் செய்ய போகிறோம். இப்போ இதில் அந்த கொத்தமீரை வந்துட்டு மசாலா போட்டு සූර්යා අරගේ පොල් දෙකක් දාමුනේ. නේද? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இதில் அந்த கோப்பு வந்துட்டு மிச்சம் சீன சட்டி அதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாகவே இப்போ அந்த வாழையிலையை வந்துட்டு ஃபுல்லாக அந்த நெருப்பில் வாட்டி எடுத்து அதில் வந்துட்டு වීඩියෝ එකක් දාගන්න දෙන්න. எடுத்துக்கிறாங்க. තාග්ගල රටෙන්න ඕනේ. මේ මම යන්නේ කන්නා. මේ අර මල්ලිත් එක්කන කරනවා ඔකට. මේ අයියේ එන්න කන්න. ඔව් මල්ලි එන්න. මම ඉතින් අරගොල්ලන් බෙදනවා කියලා ඒගොල්ලන් එක බෙදලා ඉන්නවා. තව එකක් තියෙන ප්ලේට් එකක්. ප්ලේට් තියෙනවා. ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு இப்போ நாங்கள் வெளியே வரோம். කසොන් කතා කරලා ஆல்மோஸ்ட் ரெடி. ப்ரோ வந்துட்டாரு. ப்ரோ தான் வந்தார் இப்போ. මේක අතේ දරේ. இது வித்தியாசமான ஒரு வைப் ஒன்றா இருக்குது இந்த இடம். ஏன்னா அதில் ஆல்ரெடி லேட். இப்போ போனால் யானைகள் ஷுவராக பார்க்கலாமாம். ஏன்னா எழுந்தாலும் அந்த பகல் சாப்பாடு டைமுக்கும் அந்த இடத்துல ரீச் ஆகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் வந்துட்டு அந்த பிளான் சேஞ்சிங் அதனால் வந்துட்டு லேட் ஆகிடுச்சு நல்லா. ஸோ இந்த பிளேஸ் எல்லாம் போகுது. காய்ஸ் மேலே ஜெயினி ஸ்டார்ட்டாக போய்த்துட்டு இருக்கிறோம். இது இந்த இடத்துல தாண்டி போகணும். கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் நான் நடக்கணும் அந்த இடத்துக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு குடியில் ஒன்று கட்டிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஃபுல்லாக விவசாயம் செய்கிற நிலம் தெரிவித்து வச்சுருக்கிறாங்க. அதில் குடில் செஞ்சால் யானைகள் வா டைம் காவலுக்கு அப்படின்னா நல்லா இலவாக இருக்கும். இந்த இடத்துல பெரிய யானை வெளியே ஒன்று போகுது. கரண்ட்டில் வந்து தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாரு. ஃபெஸ்டிவல் வந்து எல்லாருமே வந்து பூந்துட்டு வந்த நின்றுக்கும் டெஸ்டர் ஒரு 300-400 மீட்டர் வந்துருக்கும். ஷேப் என்னன்னா அந்த மேடு அப்புறம் பள்ளம் அந்த ஃப்ளாட்டான பிளேஸில் போகிறதால இது ஸ்ட்ரெயிட் இருந்தால் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். செம எக்ஸ்பீரியன்ஸ். அது கேங் வந்துட்டு வேறு லெவல். செம ஃபன். இப்போ நாங்கள் அந்த இருந்த மலையில் ஏறிட்டு
கீழே ஸ்லோப்பாக இறங்கினோம். இறங்கிட்டு இப்போ அடுத்து இந்த மலையில் ஏற போனோம். ஏறி அடுத்து தாண்டி அப்படி ஒரு 3-4 மலைகள் இருக்குது. அது தாண்டத்தோடு தான் வந்துட்டு அந்த இடத்துக்கு எங்களுக்கு போயிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்களா ரைட் என்னென்னு சொன்னால் யானோட தந்தம் வந்துட்டு அவள் வலிக்குமா சில நேரம் அந்த புல் வந்த மாதிரி அப்படிலாம் அப்படி ஆக போல் நோவெல்லாம் மக்கத்தை வந்துட்டு இப்படி செய்யுமாம். பிலை மாடிச்சு அதை உடைக்கிறதுக்கு சமம் வந்து செய்யுமாம். அடுத்து இது வந்துட்டு ஃபுல்லாகவே யானை வந்து முது சொரிஞ்சிடுங்கள். ஆல்மோஸ்ட் வந்துட்டு இப்போ காடுவில் வந்து சத்தம் கேட்டுட்டு யானை உடைக்கிற மாதிரி இப்போ 1 கிலோமீட்டர் மட்டும் நான் வந்துருப்போம். பார்ப்போம் யானைகள் வந்தால் எலக்டாக ஒரு மாதிரி தான் வந்துட்டு வெடிலாம் கொண்டு வராங்க சொல்லுவாங்க. அள்ளி வெடின்னு சொல்லி யானைக்கு போட்டு வெடில். 2வது மலை தாண்டத்தோடைய வியூவை பாருங்கள். இது வேறு லெவலில் இருக்குது. பா அந்த இடத்துல நான் போகணும். அந்த மலை ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபஸ்ட் எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் வந்துருக்கோம். இன்னும் 4 கிலோமீட்டர் போனால் ஓகேன்னு சொன்னாங்க. மனோதரியா ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ போனவங்க வந்துட்டு மாக்கு வச்சு அம்புக்குறி வந்து போட்டு ஒரு கொப்படைச்சி அப்போ வாரவங்க அதை பார்த்துட்டு அந்த ரோட்டில் போகணும். கிட்டத்தட்ட அந்த பேராண்மை படம் பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுதா? அந்த பேராண்மை படம் பார்க்குற மாதிரி ஃபீல் தான் ஆகுது. அந்த கொப்பில் வந்து உடைச்சிட்டு போவாங்க போகல. அதேமாரி ஒரு கொய்யா இலையை உடைச்சி போட்டுட்டு அம்புக்குறிக்கி இருக்கிறாங்க. அந்த வெளித்தீனே ஐயா நல்ல மணல் இருக்கு பாருங்க. அரை ஸ்டெப்ஸ் தீனும் கழுத்தம் போய்த்திருக்கிறான். வந்து இப்போ மேட்டேன் ரைட் செய்மாஸ் ரைட் இந்த இடத்துல யானை நிற்கின்னு சொல்கிறாங்க. கோ තිබ්බා මගේ පදන දිනේ අර දින අතන ඉන්නේ මේට එන්න ඕනේ හරින කන්දේ අර අතන ඉන්නේ එක්කනේද අර උඩ මරින්නේ කළුපාට ගුලියක් තියෙන්නේ ඒ අලියා ඉන්නේ ඔව් දැන් ගියේ පල්ලෙහාට මෙහෙට එන්න තාපේ දැන් හැරුණා මම පැත්තේ අයින් ඉතින් ගහදාගෙන බලන්න චූටි ඩෙට් එකක් ரைட் ஓ இப்போ என்ன அந்த உடனே गाइस இந்த இடத்துல பாருங்க. ஐயா மே என்ன வீடியோ බලනවා මගේ ඉන්නේ තාජුට උසන් ඉන්නවා හරි නරින් දැක්කද காய்ஸ் இந்த இடத்துல யானை நிற்கிது பாருங்க. இப்போ நான் போகிற இடம் வந்துட்டு இந்த தொங்கலுக்கு அப்படி ஏறி இந்த தொங்கலுக்கு போகணும். அதால டேஞ்சர் வந்து என்னென்னா யானைகள் இருக்கு மிச்சம் கவனமே போகணும். அந்த மலைக்கு மேலே ஏறி தான் நான் க்ரோஸ் பண்ணணும். இது ஒன்றும் இல்லை கிட்டத்தட்ட ஒரே டைமில் ஒரு 300-400 யானைகள் பார்க்குறதுக்கு தான் சான்சஸ் இருக்குன்னு சொல்லி சொல்கிறான். அந்த மலைக்கு மேலேருந்து யானை ஒன்று தான் நான் இப்போ ட்ரோன் அனுப்பி எடுத்தோம். கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்கு மேலே நான் அனுப்பினேன் வந்த ட்ரோனை. இப்போ நான் போகிற இடம் வந்துட்டு இந்த மலை வச்சு தான் போகணும். கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் மட்டும் நடக்கணும். இங்கேருந்து நடந்துட்டு அடுத்தது வந்துட்டு மலையில் ஏறுறதுக்கு இருக்குது. அதான் ஒரு கஷ்டமாக டாஸ்க் அமைன்னு நினைக்கிறேன். கைஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டு நாங்கள் இந்த மலைக்கிட்ட வந்துட்டோம்.
இப்போ வந்துட்டு அங்கால ஒரு மலை இருக்குது, அதுக்கு மேலே தான் ஏறணும். பார்ப்போம் எத்தனை கிலோமீட்டர் நம்மளை போய் கேட்டு பார்ப்போம். ஏன்னா இப்போ இவ்வளோ 4 கிலோமீட்டர் இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்துட்டாங்க. பார்ப்போம் கேட்டு போய். இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல் மாதிரி பிடிச்சிக்கிது பாருங்கள், இந்த ஒவ்வொரு கல்லுலையும். ஓ இது வந்துட்டு ஃபுல்லாகவே கிறிஸ்டல் மாதிரி இது பாருங்கள், இந்த ஷேப் வந்துட்டு இதுக்கு பாருங்க. இது கூட தெரியும். கற்கள் இப்படி தானே முத்தி நாய்க்கிற மாதிரி மெனிக்காவும். எனக்கு சரியான டீட்டெயில்ஸ் தெரியாது, தெரிஞ்ச இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுவேன். எப்படி வந்துட்டு அதாவது டைமண்ட்ஸ் எல்லாம் உருவாகுது. මේක මලක්ද? මලක් හැදෙන්නේ මේක වගේ තියෙන මේක තමයි. ஓ அந்த கொரோனா ஷேப் இருக்கக்கூடிய அந்த பூன்னு தானே இது. பக்மி மலக்கு சொல்லுவாங்க, பக்மி பூன்னு சொல்லி. தமிழில் எனக்கு பேர் தெரியாது. இது பார்ப்போம் நான். இதுக்கு ஃபுல்லாகவே எல்லாம் கருப்பாக இருக்குது பாருங்க. கிட்டத்தட்ட ரவுண்டான ஷேப் இருக்குது. ரவுண்டான் அந்த கோவிட் கொரோனா ப்ரோ வந்துட்டு மெமரி சொல்றது ஏன் ப்ரோ இது வந்துட்டு அந்த காட்டு பன்றின்னு சொல்லுவாங்க. சாரி முள்ளம் பன்றி. ரைட் ரைட். இது வந்து முள்ளம் பன்றின்னு அந்த கூறு தானே இது. இதை நீங்கள் ப்ரோ எடுத்துகிட்டு போக சொல்லி தந்தார். நான் கேட்டேன். இது அப்படியே கொண்டு போக போகிறேன். போய் மெமரிஸ்க்கு வைக்க போனாலா வேற லெவல் சீரியஸ் தான். మీకు విసాయిదా అయ్యా? ఓవే అవులన్నే విసారాయి. ఓ రైట్. కాన్వెంట్ తోపం guys. அந்த மலைக்கு மேலே தான் ஏறணும். விலங்குதான் எவ்வளோ சுரண்டு 10 kilometer තුනක්ද? එකමාරන්නේ. මීටර් 80 ගණන්ද? 600 ගණන් නේ. හයිට් එක හොදන්න මේක. අපිට තියෙන දුර නෙවෙයි නේ. උඩ නගින්න තියෙන එකත් එක්ක දුර අමාරුයි. ස්ලෝප් එකේ මේකත් එක්ක. ඔව්. இங்கே வந்துட்டு மலையில் ஏறுற தண்ணி இதில் காலம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. மலையில் ஏறுறதுக்கு ஓ காய்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறோம் இன்னைக்கு. இதுக்கு மேலே ஏறணும். ஏறணும். மழை பெஞ்ச செம்மையாக இருக்கும். මොකද කියලා තියෙන්නේ 200 ග්ලාස් 6ක් පුළුවන් වතුර කියන්නේ ලීටර් සාමාන්‍ය පැතිර ඕනේ නැහැ. ඔක දාන්න. නෑ හරි 1.200කට පුළුවන්. තාලිට වෙන අබ්බනේ. ඒ වට සිරය දෙක කිව්වනොත් මේක කන්ද නැතුණාට ඇඟට දැනන්නේ. ඕනේ. මේ හීට් එක හින්දානේ. ඔව් මේ වගේ නේ. සීතල පළාතට ඇදිනවා කියන්නේ තියෙනද? තියෙනවා. නියමයි. ඒ අපි එක මේ වගේ ඇගිල්ල තිබ්බම මැරෙනවා. මේක ඔල්ලලා. හරි ඔක ඔල්ලලා මේක දාන්න මේකට. මේ වතුර ටිකට දාන්න ඔක දිනන කොට. තාලිට රන් වෙන්නේ නැතුව හදන්න. දාන්න මේ බෝතල් එකමාරන්නේ. ඔව්. දැන් ඒක ගානක් පහුවෙලා ඔව් ඇති ඒකයි මම බලන්නේ. තියෙන්නේ. පුළුවන්. ඔව් නැත්නම් ආන්නේ. මේ සීන්ට දාන්න ඕන. බලන්න. ඉසින්ලා තිබ්බම ඕන කලම් කරනවා. ලුණු ඉසින් දැම්මම මරු. දැම්ම නම් අවුලක් නැහැ. බීමකට ලුණු දෙන්න ඕනේ. ඒ ලුණු ඉතින් දාන්නේ. ඔකට දොඩම් දානවා නම් බා. ලුණු ටිකක් දැම්මම මරු. නෑ ලුණු ටිකක් දාන එක හොඳයි බං. ලුණු ටිකක් කන්න බැරි නිසා. ඇඟට හොඳයි. ඔක ලුණු ටිකක් දැම්මම ඔක රස වෙනවා. ඒ රස වෙනවද නැත්නම් ලුණු ටිකක් දාන්න. ඔකට වතුර දාමු. පාර ලුණු ටිකක් දාන්න. இந்த இடத்துல வந்து தண்ணி எடுக்கிறாங்க குடிக்கிறதுக்கு. கவரேஜ் இருக்கா ப்ரோ? கவரேஜ் இருக்குதா? கவரேஜ் இல்லை ப்ரோ. வந்துட்டு கடுக்கோஸ்தோட ப்ரோ பேர் என்ன? முர்ஷித். ஓகே. වතුර ගත්තද අය? වතුර. ඉවෙනද වතුර ටික. නෑනේ. ආ එතන බිව්වා.
வந்தா இது தரேன் கைஸ். இது அவ்வளோ க்ளீனான தண்ணின்னு சொல்கிறாங்க. கல்லுக்கு நடுவில் நல்லா கிளியராக தான் இருக்குது. இதில் தான் இப்போ எடுத்து குடித்தோம். நம்ம எடுத்து இது ஒரு கேனுக்கு வந்துட்டு கொண்டு போய் தாக்குற வேலைகளை பார்க்குறதுக்கு. ए कोहमद या बला ने होंद बातुर कोम चेक करा ने होंद बातुर कोहमद गेला මේ තත්ත්වයක් උන්ට වැඩිය ඔව් පැහැදිලි මේ තත්ත්වයෙන් උනාගෙන යන වතුර පාරක් තමයි මේ කියන්නේ. हां हां ඒක තමයි දැන් හින්දින් නෑ මෙතන. हां हां මේ කූල් එක තියෙන මේ වතුරට පාවිච්චි කරන්න හරිම हां එහෙම හොඳයි. ඒකත් බලන්න ඕනේ නේද කූල් එකේ තියනවද කියලා. කල්ලු කියලා තන්නේ நல்ல කූලර් එක. මේකේ විල බුබුලක්ද තියනවද නැත්නම් මේ කණ්ඩ උඩින් එන වතුර පාරක් උල් පසක් වගේ තමයි තියෙන්නේ යට හින්දින් නෑ. हां 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 එමෙ හොඳයි නේ. ඔව්. හරිම සීතලයි. එන හැම කෙනෙකුම මෙතන වතුර මෙතන වතුර බීලා තමයි යන්නේ. ஓகே गाइस இது ட்ரெக்கிங் வந்தா இப்படி தான். இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும் நான். දෙන්න. හොඳයි නේ. गाइस කලංගාම இப்படி எடுக்கலாம் பாருங்க க்ளீனா வருது. පොඩ්ඩක් දීලා බලන්න. ඉවෙන්නේ නෑ. गाइस குடிக்க போறோம். கூல்නේ කිව්ලාරනේ ඒක මොකද මම කිව්ල මොකුත් නෑ எந்த இது அந்த டேஸ்ட்டும் இல்லை அந்த ஃபில்டர் தண்ணி மாதிரி இருக்குது அவ்வளோ அந்த டேஸ்ட் இல்லை நல்லா கூலாக அப்படி இருக்குது தண்ணி. இப்போ தான் நம்புகிறேன் நான். හොඳට තියවනේ දයියා. කිසිම ටේස්ට් එකක් නැහැ. අපි අර ගත්ත වතුර සාමාන්‍ය අපිට තේරෙනවනේ අමුතුම මේකක් තාවනේ ඒ අර ක්ලෝරින් නෙම දාලා තියෙන වතුරනේ. ඕ බීලා දෙන්න මම බොන්න මම බ්ලැක් කරා. கைஸ் போகிற பிளேஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு. கலன் அடிக்குட்ட மாதிரி இருக்குது இந்த இடத்துல. அது சொல்கிற சரி தான் நான் நினைக்கிறேன். இது அந்த காலத்தில் இதை வந்துட்டு அந்த வினோதத்துக்கு பயன்படுத்தின ஒரு ராசதானி இல்லை ஒரு பிளேஸாக வந்துட்டு கருதப்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த கற்களை பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு. இயற்கை அமைஞ்சதா இல்லை செயற்கை அமைஞ்சதான்னு சொல்லி தெரியா. நான் நினைக்காம இயற்கை தான் அமைஞ்சிருக்கேன். இப்படி குடிச்சு பார்த்தீங்களா தண்ணி செம்ம டேஸ்ட்டை தண்ணி அந்த இடத்துல எடுத்தாரான் குடிச்சு பாருங்களா போய் இது ஜூஸ் கரஜே இதில் நான் இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு தண்ணியும் எடுத்துகிட்டு ஜூஸ் ஒன்று குடித்தோம். அப்படியே ஜெர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இது ஃபுல்லாக ட்ராக்கிங் தான். காய்ஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இந்த இடத்துல பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த இந்த மலைக்கு கீழே நின்று தான் நான் பார்த்து இப்போ அதுக்கு நேராக நின்றுட்டுருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் இந்த இது ட்ராக் பண்ணுறதுக்கு சீரியஸாக ஏல காய்ஸ் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஓ எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கால் சுத்திட்டு. ஓகே ஓ காய்ஸ் அந்த மலையை பார்த்தீங்களா அதுக்கு கீழே எப்படி வந்து நாங்கள் இப்படி தான் பார்த்தோம் அந்த மலையை. இப்போ மேலே இருந்து அந்த மலை கீழே பார்க்குறோம். அப்போ எவ்வளோ உயரத்துக்கு வந்துருக்குன்னு பாருங்கள். இடத்துல பார்த்தீங்கன்னா யானை வேலை கட்டு பேசிருக்கு. ஃபுல்லாக யானை நின்று விளையாடக்கூடிய இடங்களும் இன்னொரு குரூப் ஒன்று வந்துட்டு அதால் வந்து நாங்கள் ஃபாஸ்ட்டாக போய்த்துட்டு இருக்கிறோம். ஏழை காய்ஸ் சீசா අපි දාත ෆ්‍රොන්ට් එක ගාව ෆොටෝ ගහන්නේ පටන් ගත්තා. ஆல்மோஸ்ட் வந்துடும். வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு. காய்ஸ் இதுதான் அந்த பூல். நேச்சர் பூல். வா இப்போ நான் இருக்கிற வந்துட்டு அந்த பூல் கிட்ட தான் வந்துட்டு
இப்போ என்ன செய்கிறோம் வந்து இந்த கூல் வீடியோஸ் பேச காட்ட மாட்டேன். நாளைக்கு மார்னிங் தான் சன்ரைஸ் ஆக போல் வேறு லெவலில் இருக்கும். அந்த ஷார்ட்ஸ் ட்ரோன் ஷார்ட்ஸில் இருந்து எல்லாமே நாளைக்கு என்ஜாய் பண்ணுறது வந்துட்டு நாளைக்கு உங்களை அந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து நாங்கள் அப்படியே கேம்ப் பண்ண போகிறோம். பண்ணியே போயிட்டு இப்போ கொஞ்சம் விறகுகளை சேர்க்கணும். அதே போல் அந்த இடத்துல பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாகவே மவுண்டன்ஸ் இருக்கு நிறைய. இது வேறு லெவல் வியூண்டா இந்த இடத்துல. நாளைக்கு மார்னிங் சரி சன்ரைஸ் பார்த்தோம்னு சொன்னால் வேறு லெவலில் இருக்கும். இந்த மலை உச்சியிலிருந்து பெட்டிகல மலை, செவுலஹெல மலை, அத்தபெத்த மலை, வலஸ்கந்த மலை, கல் ஓய மலை இவ்வாறான அழகான மலைகளையும் எங்களுக்கு பார்க்கக்கூடிய வகையில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. கிட்டத்தட்ட அந்த சுவிஸில் நீ பார்த்துருப்பீங்க. இப்போ வீடியோஸ் போட்டு ஃபோட்டோஸ் போட்டாங்கன்னா இந்த கிராஸ் வந்துட்டு இப்படி இருக்கு அந்த பொருள் வந்துட்டு. பின்ன பேக்ரவுண்டோட வானம், அது ஒரு நெருப்பு. அது சோறாக்கி முடிஞ்சிட்டு அது உப்பு போட்டுக்கலாம். இடத்துல வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு இந்த ஒருத்தருமே வந்துட்டு பிளேட்ஸ் கொண்டு வரல. அதே போல் வந்துட்டு சகனும் இல்லை. அதால் ஒரு டென்ட்டோட கவர் எடுத்து அதை ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அதில் தான் இப்போ போட போகிறாங்க. டென்ட்டில் வந்துட்டு சோறு போட்டுட்டு இருப்பாரு. ஹரி ஹரி அத்ததான் பாரு பாரு. අපඩන් කන්න ඔයාලගෙන්නකො මේකටත් බත් ටිකක් දාපන් මෙතනට දෙන්න හරි ඔච්චර යනකො ඕකටත් දාපන් පැක් එකේ ඕකට යට දිලා පියන් දෙනවා අර වරේ පියන් දිනේ උන්ට පියන් වල දානවා. காய்ஸ் இப்போ வந்துட்டு நாங்கள் அந்த பொலித்தீனில் போட்டுட்டு சாப்பிட்றோம். நாலு ஒரு செட் வந்துட்டு டென்ட்டில் சாப்பிட்றோம். அதே மாதிரி ஒரு பிளேட் இருக்குது. அது இல்லாமல் 2 பேர். சிட்டிசன் எக்ஸ்பீரியன்ஸ். இது 7 கரீம். मैं और हार दिन ग्रेवी का कोई पे चेफ आया नेम आया. ஓகே இப்போ அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என் டின்னர் எடுத்துகிட்டு அந்த பூல் கிட்ட இப்போ நான் போய் திட்டுக்கிறேன் வந்துட்டு அந்த கேம்ப் பண்ணக்கூடிய இடத்துக்கு. என்ன இஷ்யூன்னு சொன்னால் வந்துட்டு அந்த இடத்துக்கு யானைகள் வருமாம் நைட்டில் தண்ணி குடிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு எல்லோரும் போய் திரிக்கிறான். ஓகே காய்ஸ் இந்த ஃப்ரெஷ்ஷாக போயிருக்கி பாருங்கள். யானை வந்திருக்கின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேலே டோர்ச் அடிச்சுட்டு பார்ப்போம் எங்கே. இது இவ்வளோ பெரிய மலைக்கு மேலே யானை ஏறி நிற்கிது பாருங்கள். அன்றைக்கு ஒரு ஷார்ட்ஸ் அண்ட் எட் பண்ணுற ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாளைக்கு மார்னிங் வந்துட்டு எங்களுக்கு ஃபுல்லாகவே நிறைய யானைகள் வந்து கவர் பண்ணிடும். காய்ஸ் மெயினாக டோர்ச் அடிக்கிற அந்த பாம்பு இருக்கும் சம்டைம். அதுக்கு ஆல்மோஸ்ட் இப்போ நான் போய் திட்டுக்கிறேன். இப்போ நாங்கள் இருந்த அந்த பூல்டுக்கு இடத்துல வந்து கீழே இறங்கணும்னா செம்ம வியூவில் ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது. அதாவது கற்களாலே அமைஞ்ச ஒரு குகமாயிடுது செட்டப்பில். இல்லை வளர்த்தையும் நம்ம எத்தனை யாரி ரோடு வந்துட்டு இப்போ மாறி வந்துட்டேன். இதான் இஷ்யூ. இங்கே ரோடு மிஸ் ஆகினா அவ்வளோ தான். ஓஹோ பெரிய பள்ளம். ஓஹோ கைஸ் ரோடு வந்துட்டு பிள்ளை வந்துட்டு இந்த இடத்துக்கு. இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு ரோடு ஒன்று எடுத்து அதில் போய் திட்டுக்கிறோம். பா ஷார்ட்ஸை போட்டு வந்துட்டு அன்றைக்கி இதுதான் இஷ்யூ.
முள் இருந்தாலும் கொஞ்சம் டேஞ்சர். காய்ஸ் இதுதான் அந்த கல் பா பிகே லக்ஷித்த இங்கேயே வந்து வேலையை காட்டி வச்சுக்கிறாங்க ஃபுல்லாக பேர். குருவி எப்படி கொடுக்குறீங்க? வௌவால் அதான் குருவியா? வௌவால் காய்ஸ் குருவி. வாவ் இந்த எப்படி தூங்குன்னு பாருங்க காய்ஸ். சிஸ்டர் தூங்க சிஸ்டரை பாருங்க அப்படியே அந்த கூட்டோட சேர்ந்துட்டு இருக்குது அப்பின மாதிரி. கம்மௌண்ட் எப்படி திருப்பி போவோம் கம்மோட ரோட்டில் எப்படி மத மாதிரி இருக்கு பாருங்க. இதில் வந்துட்டு ஒரு குருவி ஒன்று வந்துட்டு இதில் வந்து விழுந்துட்டு அதால் வந்துட்டு அப்படியோ அதில் வைக்கிறாங்க. அதால் வந்துட்டு இப்போ நாங்கள்லாம் குளிக்க போகிறோம் இந்த இடத்துல. கைஸ் ஃபுல்லாகவே இப்போ தான் கிளியர் ஆகுது. நைட் அப்படி இதுக்கு தூங்கிட்டோம் டென்ட்டில் 3 பேர்னா. இந்த கொஞ்சம் செல்ல வந்துட்டு ஃபுல்லாகவே எங்களுக்கு பார்க்கலாம். காய்ஸ் இப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே கொஞ்சம் கிளியர் ஆகிட்டு இருக்குது. ஆனால் இப்போ பார்க்கும்போது தான் வியூவே வேறு. ஓ அப்போ அந்த காய்ஸ் இந்த இடத்த பாருங்கள். லேண்ட்ஸ்கேப் வந்துட்டு இப்போ அந்த கிளியர் ஆகிட்டு வரதால ஃபுல்லாகவே விளங்குது. வேறு நைட் செம்ம டயர்ட் பேஞ்சு மழை உண்டு ஃபுல்லாக பெருசாக. அதோட எல்லோரும் நான் பிளான் பண்ணுறேன்னு தான் இந்த இடத்துல தூங்குது பேரோட கூல் ஓவர். அதோட டென்ட்டில் போய் ஷேர் பண்ணேன். நாங்கள் அன்றைக்கி 4 பேர் அந்த டென்ட்டில் அப்படி எல்லோரும் அப்படியே ஷேர் பண்ணி கொண்டாங்க. வேறு லெவல் கைஸ். இந்த குருவி சத்தம் இந்த பிளேஸ் எல்லாம் பா கைஸ். இப்போ வந்துட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக கிளியர் ஆகிட்டு இருக்குது பாருங்கள். ஆனால் வந்து சன்ரைஸ் இங்கே எல்லாம் பார்க்கல. அதில் சன்ரைஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். பாப்பா இன்னும் கொஞ்சம் லேட் ஆகி அப்படி சூரிய வெளிச்சம் பட போகல அந்த இதில் கலரே வந்துட்டு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அந்த க்ளவுட்ஸ் தான் இல்லாமல் அவன் நினைக்கிறேன். இதுவும் வந்துட்டு க்ளவுட்ஸ் வர்றதும் வந்துட்டு அந்த மழை பெஞ்சிச்சு நல்லா. அதால் வந்துட்டு அந்த குளத்துக்கு மேலே இருக்கிற அந்த பிளேஸ்லலாம் வந்துட்டு மேகங்கள் அப்படி கூட்டம் கூட்டமாக இருக்குது. செம பிளேஸ். அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் இதையும் காட்டன் கிட்ட போய் இந்த இடத்துல இருந்து தான் கிட்டத்தட்ட ரீசெண்டாக ஒருத்தர் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு விழுந்துன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்லிப் ஆகி விழுந்துன்னு சொல்கிறாங்க. அதால் வந்துட்டு இப்போ பெர்மிஷன் இல்லை இங்கே வாரத்துக்கு. அவங்க தூங்கின டென்ட் வந்துட்டு வந்தாக்கிறது. இதில் எல்லாம் வந்து டென்ட்லேயும் தூங்கின இடம் பார்த்துட்டு கீழேயும் அப்படி கிரிக்கிற அந்த பெட்ஷீட் எல்லாத்தையும் விரிக்கிட்டு தூங்கின கீழே. மார்னிங் சாப்பாடு வந்துட்டு எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு பானும் சீனி சாம்பார். செம்மையாக இது செஞ்சு கொண்டு அங்கேருந்து வரக்குள்ள 2 மகன் நாள் ஆகிது. கைஸ் இப்போ நான் வந்துட்டு அந்த பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ளவுட்ஸ் வந்துட்டு அப்படி மூவ் ஆகி வந்துட்டுருக்கு. இப்போ அதை வந்துட்டு இப்போ ட்ரோன் ஷாட்ஸில் ஃப்ளை பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. சீரியஸாக சேம் நல்லா இருக்கு பார்க்குறது. இப்போ வந்து இருந்ததை பார்க்க கூடி வச்சு க்ளவுட்ஸ் எல்லாம் அந்த இதில் அந்த அவ்வளோவுமே வந்துட்டு காற்றுக்கு அப்படி இங்கே வந்துட்டு. இந்த நூறுகல மலை உச்சியிலிருந்து பார்க்கும் பொழுது புருப்புள்ள வெவ, ருக்கம் வெவ, உன்னிச்சி வெவ, வெலிகக கண்டிய வெவ, நுவர்கல தென்ன வெவ, ரம்புக்கன் வெவ இவ்வாறான அழகிய குளங்களை எங்களுக்கு பார்க்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. வெவன்னு சொல்றது வந்து குளங்களை குறிக்கும்.
காய்ஸ் இப்போ நான் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு இப்போ திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டு இருக்கிறேன். கேம்ப் டென்ட் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த இடத்துல சீரியஸாக வேரில் இருக்குது பின்னுக்கு பாரு அவ்வளோ குருவி. இப்போ இந்த இடத்துல நான் போக போகிற வந்துட்டு அந்த நேச்சர் பூல் இருக்குது தானே, அந்த செட்டப்பில் செஞ்சு நேச்சர் பூல் இல்லை, அதாவது அந்த மண்ணனால் கட்டப்பட்ட குளம் அது நான் கிட்ட போயிட்டு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இதை கிட்ட போய் நான் பேசுவோம். காய்ஸ் இந்த பிளேஸில் பாருங்கள் வந்துட்டு எவ்வளோ அழகான சின்ன சின்ன குருவிகள் வந்துட்டு வட்டமிட்டு ஓடிட்டுருக்கு. இப்போ நான் இருக்கிற பிளேஸில் தான் எனக்கு கூடுதல் இருக்குது. அப்போ அதுக்கு வந்துட்டு மார்னிங் டைம் தானே, இப்போ அந்த குட்டிகளுக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுக்குறது வந்து ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்குது. இப்போ இந்த இடத்துல நாங்கள் எல்லோரும் போன தடவை வந்து சாப்பாடு கொடுக்கும் இந்த இடத்துல. அதில் இப்போ நாங்கள் குயிக்காக வந்துட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து போக போகிறோம். இந்த இடத்துல பாருங்க, சத்தாதிச மன்னன் ஆட்சிக்கு பின்னர் அவரோட மகனான லஞ்சதிச மன்னன் தான் வந்துட்டு இதை ஆட்சி செஞ்சிருக்கிறாரு. அந்த வகையில பௌத்த வணக்கஸ்தலம் வந்துட்டு கிறிஸ்துவுக்கு பின் 1919 நூற்றாண்டில் வந்துட்டு அமைச்சதாகவும் சுமார் 20 அடி அகலம் உள்ள பாதை மலை கீழே இருந்து உச்சி வரைக்குமே வந்துட்டு உருவாக்கப்பட்டதாகவும் சுமார் ஒரே நேரத்தில் இந்த குகையில 150 பேர் ஓய்வெடுக்கும் வகையில தான் வந்துட்டு இந்த குகையை அமைச்சிருக்கிறாங்க. இந்த குகை வந்துட்டு பூசப்பட்டதாகவும் காலப்போக்கில் அது சிதைவடைஞ்சதாகவும் சில கருத்துக்கள் காணப்படுது. உருவாக்கப்பட்ட இடம் தான் இது, அதாவது பொழுதுபோக்கு வந்துட்டு உருவாக்கப்பட்ட ஒரு பிளேஸ் தான் இது. அவ்வளோவுமே வந்து செதுக்கி இருக்குதாம் எனக்கு கைட் சொன்னாங்க. அதே போல் இதில் சிஸ்டத்தை பாருங்கள், இந்த கல்லில் வந்துட்டு ஃபுல்லாக பீலி சிஸ்டம் இருக்குது, தண்ணி வந்தால் வந்துட்டு இதில் வந்து அப்படி கொட்டுற மாதிரி. அதே போல் இன்னொரு கல்வெட்டு மயிர் ஒன்று இருக்குது பாருங்கள், குன்று கல்வெட்டுன்னு சொல்ல ஒன்று இருக்குது. இந்த பாருங்கள் இது ஃபுல்லாக வந்துட்டு அதாவது ஒரு பிக்கோத்தோட பேரை தான் வந்துட்டு இதில் குறிச்சிருக்கிறாங்களாம், ஒரு தேரர் ஒருத்தோட பேர். இதில் நான் நினைக்கிற மாதிரி பாலி மொழியில் இருக்குது. நான் இருக்கிற கெட்ட வேலை வந்துட்டு ஃபுல்லாகவே பேர் எழுதி வச்சுக்கிறாங்க. அதுக்கே வேறையாக வந்துட்டு பெயிண்ட் இல்லாட்டி என்ன சொல்லிட்டு கொண்டாந்து வந்துட்டு ஃபுல்லாகவே எழுதி வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாட்டி மிஷின் நல்லாயிருக்கும். ப்ரோ ரெடி இது ப்ரோக்கு நான் போனது நிமேஷ் ப்ரோ, இவரை தெரிஞ்சிருக்கும். மேவில்லா சந்தீப் ப்ரோ ஃபிட்னி ஐயா நாம சமீர். ஓகே ப்ரோ ஹாய் ப்ரோக்கு நாம கேலும் ப்ரோ ஹாய் ப்ரோக்கு நாம சாலித். ஓகே தாலதீபா. ஓ என்ன கதை ஆமாம் ப்ரோ வந்து கடுகோசோட்ட கேண்டி இவர் வந்துட்டு எங்கட எப்படி லீடர் දිමුතු ப்ரோ. හැබැයි දිමුතු කියන්නේ හැමෝම වයිබ්. තව කෙනෙක් ඉන්නවා කිතුල් ගල රාෆ්ටිං එකම කරනවා. එයාත් මාර ෆන් වගේ අර ඇඩ්වෙන්චර් තමයි. ஓ ஓகே அதெல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். ஆல்ரெடி ஒரு கேங் வந்துட்டு முன்னே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மேலே போன வந்துட்டு ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நீங்கள் நேற்று வரக்குள்ள பார்த்துருப்பீங்க ஒரு கிளிப் ஒன்று. இப்போ அந்த இடத்துல போய் தான் ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ண போகிறோம். அதே போல் ட்ரோன் ஷாட்ஸ் தான் மெயின் எடுக்க போகிறோம். இந்த இடத்துல பாருங்கள், இப்போ நாங்கள் எல்லாம் அந்த இடத்துல வந்துட போகிறோம். அது வந்துட்டு அந்த கூட்டில் குட்டிகளுக்கு வந்துட்டு அப்படி வந்துட்டு அதில் சாப்பாடு கொடுத்துட்டு போகுது. இப்போ எல்லா குருவியும் கூடுதல்கிட்ட வந்துட்டு போகுது பாருங்கள். சேம் அழகாக இருக்குது. அந்த சவுண்டும் வந்துட்டு வேறு லெவல். அதுவும் இந்த வியூவுக்கு வந்துட்டு அந்த சவுண்ட் இன்னும் வந்துட்டு இது எவ்வளோ குருவிகள் இருக்குன்னு பாருங்கள். காய்ஸ் இப்போ நான் வந்துட்டு கவுது எத்தனை கிலோ எத்தனையா காய்ஸ் இப்போ நான் டிசைன் ஸ்டார்ட் பண்ணுற அந்த இடத்துல இருந்து அப்படியே போக போகிறோம். மெயினான போட்டது தான் இது வந்துட்டு அந்த வியூ தான் வேறு லெவல். அந்த வியூக்கு வண்டி வந்துட்டு இந்த இடத்துல நின்றோம். அந்த லேக் அடுத்தது அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதே போல் மேலே எங்களுக்கு ஸ்டே பண்ணல என்ன இஷ்யூன்னு சொன்னால் யானை புழக்கங்கள் அதிகம். யானை வந்துட்டு சம்டைம் தண்ணி குடிக்கிறது வரும் அந்த இடத்துக்கு. ஏன்னா மேலே தண்ணி இருக்கிறதால அதால் தான் பயம் என்னென்னா யானை வந்தால் குழப்பமாகும்னு சொல்லிவிட்டு அங்கே நான் ஸ்டே பண்ணலை. இப்போ நான் அந்த இடத்துல வந்து அப்படியே போய்த்துட்டு இருக்கிறேன் வந்துட்டு அந்த பூல் இருக்கிற இடத்துக்கு அடுத்த அட்வென்ச்சர். ஓ இதில் வந்துட்டு இப்போ நிறைய இடங்கள் இருக்குது. அந்த அது நான் போகல காட்டுறேன் வந்துட்டு நிறைய அந்த மாணிக்க கற்களுக்கு வந்துட்டு தண்ணி போகிற செட்டப்பே செஞ்சுருக்கிறாங்க. அடுத்த வந்துட்டு புதையல்கள் நிறைய எடுத்துருக்காங்க அந்த இடத்துல சொல்லுவாங்க புதையல்னு சொல்லி. ஆனால் இங்கே நிறைய அந்த சின்னம் போட்டிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு அந்த குறிமதிகள்லாம் குறின்னு சொன்னால் ஒரு மார்க் வச்சுருப்பாங்க. அடுத்த வந்துட்டு சில இடத்துல வந்துட்டு அந்த பீலி மாதிரி செட்டப் செஞ்சுருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு ஒன்று அதுக்கு சொல்கிறாங்க வந்துட்டு ஒன்று மாணிக்க கற்களாக இருக்கணுமா, அப்படி இல்லாட்டி வந்துட்டு கோல்டு என்ன சரி ஏன்னா அப்படியான இதுகளுக்கு வந்துட்டு தண்ணி எனி டைம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதால் வந்துட்டு அந்த இடத்துகளுக்கு வந்துட்டு அப்படி செய்வாங்களான்னு சொல்லி சொல்கிறாங்க.
ஃபைனலாக நாங்கள் அந்த இடத்துல வந்து ரீச் ஆகிட்டோம். இதுதான் அந்த மெயின் போர்ட் வந்துட்டு, மெயின் இம்பார்ட்டண்டான விஷயம் இது தான் அந்த ட்ரிப்பில். சதாதிச மன்னனால் வந்துட்டு கட்டப்பட்ட குளம் தான் இது. அதில் வந்துட்டு இந்த இடம் வரைக்கும் பாருங்கள் தோண்டி குளம் அமைச்சிருக்கிறாங்க. அதுக்கு போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுக்கான அந்த சரியாக போலின்னு கடிச்சிருக்காங்க பாருங்கள், ஒரு லைன் உண்டு. இது என்ன பெருசாகிற ஐடியாவில் தான் இருந்திருக்கிறாங்க. இது வந்துட்டு ஃபுல்லாகவே அந்த டைம் இந்த துட்டகைமனோட போருக்கு போகல இந்த குன்றுக்கு மேலேருந்து அதாவது படையெல்லாம் திரட்டி ஒரு ஆலோசனை ஒன்று வச்சாங்கன்னு சொல்லியும் சொல்கிறாங்க இங்கே இருக்கிற எல்லோரும். இவற்றில் எல்லாம் வந்துட்டு யானைகள் வந்து தண்ணி குடிச்சிட்டு போவோம். இதில் அந்த அங்கிள் இருந்தார், அவர் நிறைய விஷயம் சொல்கிறேன்னு சொன்னார் இதிலேருந்து. அதே போல் வந்துட்டு அம்பாறை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியது வந்துட்டு அம்பாறை டிஸ்ட்ரிக்குரிய ஒரு இது தான் இது, இந்த மலை நுவரகலை. அதே போல் அந்த தொங்கல் வேலைங்கிறது மாதிரி ஒரு மலை உண்டு. அதாவது அம்பாறை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மலைகள்லேயே வந்துட்டு ஆக உயரமான மலை அதான். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க திமுத்து ப்ரோ, அவர் வந்துட்டு இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முந்தி அந்த மலையை ட்ராக் பண்ணியிருக்கிறாரு. இது ஃபுல்லாகவே வேறு லெவல். எப்படி இருக்குன்னு பாருங்கள், சும்மா அப்படி ஒரு வியூவாக இருக்குது. வாவ். இப்போ இந்த இடத்த நாங்கள் அப்படியே ட்ரோன் ஷாட்ஸில் பார்ப்போம், ட்ரோன் ஷாட்ஸ் எப்படி இருக்குண்டு. காய்ஸ் ஃபைனலாக இன்றைக்கி ட்ரோன் ஷாட்ஸ் கொஞ்சம் எடுத்தேன். நைட் லைட்டாக நாங்கள் காலை கையை கழுவிட்டு லைட் அப்படி தான் இருந்தோம். நிறைய பேர் குளித்தாங்க. இது நான் கொஞ்சம் பேர் குளிக்கல. ஃபுல்லாகவே அந்த ஒரு மாதிரி அந்த எலர்ஜிக்காகுமோன்ற பயத்தில் என்ன ஒரு வகையான ஒரு இது ஒன்று இருக்குது, சின்ன பூச்சி உண்டு. அது வந்து கடிக்குதாம். கடித்தா கொஞ்சம் அந்த சொரிச்சல் மாதிரி அந்த இடத்துல. மற்றபடிக்கு இஷ்யூ இல்லை. ஏன்னா வந்துட்டு இந்த நிறைய விலங்குகள் வந்து தண்ணி குடிக்கிறதால அப்படியே அந்த சீன்றிக்குதாம். அது வந்து சம்டைம் மலம் கழிக்கக்கூடிய சம்டைம் அது இதுகள் போகும் தானே கழிவுகள், அதால் வந்துட்டு அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படின்றதுக்கு நல்லா க்ளீனாக தான் இருக்குது தண்ணி, ஊற்று தண்ணி தானே வந்துட்டுருக்கு. இப்போ நான் அந்த இடத்துல இருந்து போக போகிறோமேங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைக் முடிய போகுது எங்கட. இப்போ கீழே போக போகிறோம் அப்படியோ. இதுதான் வியூ, கடைசி தருணம். அந்த எவ்வளோ மிச்சம் வீடியோ பார்த்துருப்போம். ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஆனால் மிச்சம் கஷ்டம் இந்த ட்ரக், மிச்சன்றதுக்கு இல்லை கொஞ்சம் கஷ்டம். ரிலாக்ஸாக டைம் எடுத்து நீங்கள் மேலும் வந்தீங்கன்னா அடுத்த கேங்காக வந்தீங்கன்னா காட்டாது. கட்டாயம் அப்படி வாங்க. நான் ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணி தான் வந்தேன். சரியாக பாக்ஸ் ஷேப்க்கு வந்துட்டு செஞ்சு வெட்டியிருக்கிறாங்க. அதை அந்த டைம் வந்துட்டு எவ்வளோ டெக்னாலஜியாக ஸ்விம்மிங் பூல்லாம் கட்டிக்கிறான்னு பாருங்கள். இது வந்துட்டு சதாதிச மன்னன் தான் அந்த பொழுது போகக்கூடிய ஒரு இதாக தான் வந்துட்டு பயன்படுத்திக்கிறான் அந்த டைம். நிறைய இடங்கள் வந்துட்டு அந்த புதையல்கள்னு சொல்லுவாங்க, அதை காட்டினா நிறைய அந்த சின்னங்கள்லாம் போட்டிருக்குது. ஒவ்வொரு குறி அதேமாரி ஒவ்வொரு மாக்கள்லாம் இருக்குது. இப்போ நான் போகல ஒரு இடம் இருக்குது, நான் காட்டிட்டு அப்படியோ நான் கீழே போவோம். போகலை மாறு ஃபன் இருந்துச்சுன்னா வரக்குள்ள நடந்தானே வந்தோம். கீழே போய்ட்டு நாங்கள் டெக்டரில் போக போகிறோம். அது ஒரு வித்தியாசமான அட்வென்ச்சராக இருக்கும். காய்ஸ் இது வந்துட்டு ஹிங்குரு மரத்தால் வந்துட்டு ஹிங்கு வகை இதில் எடுத்ததாம். இது வந்துட்டு இப்போ காட்டுக்கு வந்து ப்ரெஷ் கொண்டாட்டி இதை உடைச்சி தான் பழுத்திட்டு வாங்கலாம். ஓ ரைட். பட்டா ஹெட் காய்ஸ். அந்த இடம் ஜாலியாக இருக்குது. மேலே நான் சில ஷார்ட்கட்டால் இறங்கினேன். அப்படி ரிஸ்க் வேறு லெவல். அது ரோடுண்டா இது போகிற வழியை பாருங்கள். போய் திருப்பி அந்த தண்ணி குடிக்க இடம் போட்டுருக்கு. தண்ணியை குடிச்சிட்டு தான் அதுக்கு அங்கால போகணும். ஃபுல்லாக மரம் காட்டுள்ளு. இப்போ மழை பெஞ்சு விடவும் நல்லா இருக்குது கீழே. මෙම ගැව්වාම ඕක බලාගෙන තවත් සතෙක් ආවම
මේට වඩා උඩින් ගහලා තිබ්බොත් මූ දන්නවා මට වඩා லோக்கு කියන්න මූ තේරුම් ගන්න. ரைட் இவங்க சொல்கிறாங்க எப்படின்னு சொன்னால் வந்துட்டு இப்போ இதில் தந்தம் வைத்தானே தந்தத்தில் ஒரு வழி ஒன்று வருமா அப்போ அதை குழந்தையில் குத்துமா அந்த வழியை போக வைக்கிறதுக்கு. அதோட வந்துட்டு இப்போ இது ஒரு அளவில் குத்திருச்சுன்னா இன்னொரு பெரிய ஒரு யானை வந்துச்சுன்னா தந்தம் இருக்கிற அதுக்கு மேலே அது கும்பலை குத்துமா குத்தினத்தோட அது விலங்குமா வந்துட்டு எப்படின்னா இப்போ என்னோட பெரியாள் ஒன்று வந்து குத்திருக்கிறாங்க. அதே போல் அதுவும் நினச்சிக்கலுமா நான் நல்லா சக்தி உள்ள ஆள் அவரை பார்க்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கொள்ள வரோம். கைஸ் ஃபைனலாக வந்து பிளேஸுக்கு வந்துட்டோம் தண்ணி எடுக்கிறதுக்கு. ப்ரோ මං නැද්ද කියලා අය වුණ හොඳ වතුර එකක් පදින්න. හොඳ එකක් අරන් එන්න. නාන්න පුළුවන් නම් යාර මේ Quality වයින් ஆ. සීතල හින්දායි. கைஸ் பாருங்க தண்ணியில கூலுக்கு பாருங்க எடுத்து வந்து அந்த பொட்டில் அந்த கூல் வாட்டர் போட்டு எப்படி இருக்கு ක්වොලිටියක් එනවා නේද? அவ்வளோ கூலாக இருக்கு ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து எப்படி இருக்கு அதே போல் இருக்கு பாருங்க. ஊற்று தண்ணி தான் இது. ஊற்று தண்ணி இல்லை அந்த மலையிலேருந்து வர தண்ணி அப்படியே ஃபில்டர் ஆகுறது. ஸ்ரீலங்கன் பேட்வின் නැස බට. நேஷனல் பட்டர்ஃப்ளை அதாவது தேசிய வண்ணாத்தி பூச்சின்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு சரியாக இதில் மட்டும்தான் முட்டை விடுமா இந்த ஒரு வகையான இது இல்லை இது மருந்து. එයාගේ දලඹුවා ඒ කියන්නේ සමනලයා පොඩි කාලේ දලඹුවෙක්නේ. ஓ දලඹුවා මේ එයාගේ බර්ඩ් බීන්ගේ දලඹුවාට ජීවත් වෙන්න පුළුවන් මේ කොලේ කාලා විතරයි. right. ඒකින්ද එයා බිත්තර දාන්න මේ වැලම හොයනවා. ஓகே ஓகே මේ වැලත් සාමාන්‍ය පොළොව මට්ටමේ ඉඳලා මීටර් 2ක් විතර උඩින් උඩට තමයි. ගියපු තැනක අත් දලු තියෙනවා නම් විතරයි එයා බිත්තර දාන්නේ. ஓகே මේ පාත තියෙන තැන් වල දාන්නේ. தானே පොළොව ඉඳලා මීටර් 2ක් විතර උස තැනක තමයි සාමාන්‍ය බිත්තර දාන්නේ. அதாவது நிலமட்டத்துல இருந்து එයාගේ මේ දලඹුවා කීටය දක්වා හැදෙන්නේ මේකේ කොලේ කාලා. கைஸ் ஃபைனலாக வந்துட்டு மெஷின் வந்துட்டு இப்போ இது நடக்கிறதுக்கு இல்லை மெஷினில் தான் ஏறிட்டு போக போகிறோம். கைஸ் மலையை பாருங்க நான் இறங்கின மலை இதுண்டு அந்த இருக்கிற இடத்துல வந்து இறங்கியிருக்கிறோம். பா அப்படியோ போயிட்டு இப்போ சுற்றி இப்படி இறங்கினோம். கைஸ் நான் இப்போ இதுட்டு வந்துட்டு அந்த கார் இருக்கிற இடத்துக்கு தான் அந்த சூரம் புல் பத்தன்னு சொல்லுவாங்க அதுக்கு சூரம் காயா அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி அந்த ஃபார்ம் வீடியோவில் எங்கட அந்த ஃபுல்லாகவே முள்ளு அந்த லைட்டாக கைப்பட்டாலும் முடிஞ்சு பட்டுச்சா காஞ்சி போயிருந்தது. காய்ஸ் ஜேர்னி ஒரு மாதிரி முடிஞ்சிட்டு நல்ல காலத்துக்கு டிராக்டர் வந்தேன். அதால் வந்துட்டு இப்போ டிராக்டர்லேயே வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 40-45 நிமிஷமாக நாங்கள் இப்போ வந்தோம் அந்த காட்டில் சுற்றி இப்போ போன ரோட்டில் சுற்றி வரணும். எல்லாம் முடிஞ்சு வந்துட்டு இருக்கிற பாரு இந்த இடத்துல தான் வானத்தை வந்து விட்டுருந்தாங்க. අනිවාර්ය මට මෙසේජ් එකක් දාන්න සෙට් වෙනවා අපි කැන්ඩි வீட்டு போய் போமே இன்னொரு நாள் வாங்க போகலாம். ஷூரா வாங்க ஏப்ரலில் திருப்பா போகிற ஐடியா நான் போகலாம் சார். கோலம் தான் பைக் ரைட் எங்கே போகிறீங்க லடாக் போகிறீங்களா திருப்ப புது உம்லிங்கா விட பெருசு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். ஆஹா டேஸ்ட் எப்படி இன்னும் ஐயா ஓகே ப்ரோ கைஸ் இப்போ தான் ஜேர்னி போய்ட்டு இது கைஸ் இப்போ தான் ஜேர்னி முடிஞ்சிச்சு. இப்போ எல்லோரும் வந்துட்டு போகிறாங்க. இப்போ நாங்களும் இப்போ இந்த இடத்துலேருந்து போக போகிறோம். கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த இடத்துல இருந்து அப்படியோ பயணத்தை கண்டினியூ பண்ண போகிறோம். வீடியோ பார்த்துருப்பீங்க வந்துட்டு ஃபுல்லாக ஒரு அட்வென்ச்சர் ஒன்று என்ஜாய் பண்ணினோம். நிறைய அந்த நல்ல நல்ல ஷார்ட்ஸ் கிடைச்சிச்சு எங்களுக்கு. அதோட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்ததில்லை. வீடியோ பாருங்கள். நிறைய சேனலில் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். இதேமாதிரி நிறைய ட்ரெக்கிங் வீடியோஸ் போட்டிருக்கேன். இன்டர்நேஷனல் வ்ளாக்ஸஸ் போட்டிருக்கிறேன் சேனலில். இந்தோனேஷியாவில் பற்றி நான் மவுண்ட் ரீஜன் ட்ரெக்கிங் பண்ணேன். மவுண்ட் ப்ரோமோ
அதே போல் பாகிஸ்தானில் வந்துட்டு ஃபயரி மெடோஸ் சொல்லி வேர்ல்டு மோஸ்ட் டேஞ்சரஸ் ரூட்டை வந்துட்டு நாங்கள் அதே மாதிரி ட்ரெக்கிங் பண்ணினோம். அதே போல் இப்போ ஸ்ரீலங்காவில் இந்த இப்போ ஒரு இது மவுண்டன் ஒன்றை ட்ரெக் பண்ணியிருக்கேன். சீரியஸாக வேறு லெவல் பிளேஸ். நான் இந்த டேஸில் வந்துட்டு போவே இல்லாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் விசாரித்து பார்த்துட்டு வாங்க. ஏன்னா நான் நேற்று இந்த பிளேஸில் வந்து ஒருத்தர் விழுந்து தவறுதெல்லாம் இறந்துருக்கிறாங்க. அதெல்லாம் வந்துட்டு பெர்மிஷன் இல்லை போகிறதுக்கு. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்போர்ட் தந்துட்டே இருங்க. பாய்.